ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ ஆர்த்ரைட்டிஸ் ஆர் மூட்டு தேய்மானத்தில் நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா, நீ ஜாயிண்டில் இருக்கிற ஃப்ளூயிட் கம்மியாயிடுச்சா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த லூப்ரிகேஷன் போயிடுச்சா, ஃப்ளூயிட் கம்மியாயிடுச்சா, இந்த ஏதாவது ஃப்ளூயிட் கொடுத்து இந்த முட்டியை சரி பண்ணிட முடியுமா அப்படிங்கிற டவுட் இருக்கும். அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக என்ன விளக்க போகிறேன்னா, மூட்டு தேய்மானத்தில் எக்ஸாக்ட்லி என்ன நடக்குது, அதில் இந்த ஃப்ளூயிட் ஆக்சுவலாக கம்மி ஆகுதா, ஜாஸ்தி ஆகுதா, இல்லை அதே மாதிரி இருக்கா அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ அதுக்கேற்ற தான் ட்ரீட்மெண்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் டாக்டர் அருண் கண்ணன், ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஃப்ரம் ஜெயம் ஆர்த்தோ கேர் கோடம்பாக்கம் அண்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல், சென்னை. ஸோ நீ ஆர்த்ரைட்டிஸ் ஆர் மூட்டு தேய்மானம் அப்படின்றப்போ என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, பேர்லேயே கரெக்டாக நம்ம குறிச்சிருக்கிறோம். மூட்டு தேய்மானம், அதாவது தேயறது. என்ன தேயுது அப்படின்னு பார்த்தோம்னா, முட்டியில் இருக்கிற ஜவ்வு. ஸோ இது முட்டியோட ஒரு மாடல். மேலே இருக்கிறது தொடையெலும்பு, கீழே இருக்கிறது கால் எலும்பு ஆர் டிபியா. ஸோ முட்டிக்கில் இதுதான் மூமெண்ட் நடக்கும். அதாவது ரெண்டு எலும்புக்கு நடுவில் மூமெண்ட் நடக்கும். இதுதான் முட்டியில் நடக்கிற மெயினான மூமெண்ட். ஸோ இது நடக்கிறதுக்கு என்ன இருக்குன்னா, எலும்புக்கு மேலே இந்த வெள்ளையாக தெரியுதில்ல, இதுக்கு பேர் தான் ஜவ்வு ஆர் ஆர்டிகுலர் கார்டிலேஜ். எலும்புக்கு மேலே ஒரு லைனிங் மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் கார்டிலேஜ். அது தேயறதுக்கு பேர் தான் மூட்டு தேய்மானம். ஸோ இப்போ முன்னாடி பக்கம் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுலேயே இந்த வெள்ளையாக இருக்கிற ஜவ்வு அது தேஞ்சு கீழே இருக்கிற எலும்பு எக்ஸ்போஸ் ஆகுது. ஸோ மூட்டு தேய்மானத்தில் எக்ஸாக்டாக நடக்கிறது இந்த ஜவ்வு, எலும்புக்கு மேலே இருக்கிற ஒரு கவரிங் போகிறது தான். இப்போ நீங்கள் ஏதாவது சிக்கன் போன் நீங்கள் சாப்பிடும்போது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த எலும்போட நுனிப்பகுதியில் இந்த மாதிரி வழுவழுப்பாக ஒரு ஜவ்வு இருக்கும். அதுக்கு பேர் தான் கார்டிலேஜ். அது தேயறது தான் மூட்டு தேய்மானம். எலும்பு தேயறது லேட்டர் ஸ்டேஜஸில் நடக்கும். ஸோ கால்சியம் ப்ராப்ளம் இல்லை, இது ஒரு ஜவ்வு ப்ராப்ளம். ஸோ இது வரும்போது நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, அந்த முட்டி ஜாயிண்டில் ஒரு ஃப்ளூயிட் இருக்குமே, அது கம்மியாகிறதுனால இந்த மாதிரி தேயுதா அப்படின்னு. பட் ஆல் சயின்டிஃபிக் டேட்டாவில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இதில் இந்த ஜவ்வு வீக்காகி அது தேயறது தான் ப்ரைமரி ப்ராப்ளம். ஃப்ளூயிட் ஃபார்ம் ஆகிறதுல ஜென்ரலி ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நீ ஜாயிண்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, ரெண்டு சர்ஃபேஸ் நடுவில் இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படிங்கிற ஒரு வழுவழுப்பான ஒரு ஃப்ளூயிட் உண்டு. அது இந்த லூப்ரிகேஷனை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணும். ஃப்ரிக்ஷனை கம்மி பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளூயிட் தான், வழுவழுப்பாக இருக்கும். பட் ஜென்ரலாக பார்த்தோன்னா அந்த ஃப்ளூயிட் ஃபார்ம் ஆகிறதுல பிரச்சனை ஏற்படுறது கிடையாது, இந்த ஜவ்வு தான் தேயுது. ஸோ எவ்வளோ தான் நம்ம ஃப்ளூயிட் இருந்தாலும் சர்ஃபேஸ் ஈவனாக இல்லை அப்படின்னா இந்த ஃப்ளூயிட்னால் காம்பன்சேட் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் ஆன் த அதர் ஹேண்ட் பார்த்திங்கன்னா, இந்த மூட்டு தேய்மானம் நடக்க நடக்க என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பாடி இந்த ஃப்ளூயிட் அதிகமாக சேகரிக்க ட்ரை பண்ணும். ஸோ அதனால தான் மூட்டு தேய்மானம் இருக்கவங்களில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா முட்டியில் கொஞ்சம் வீக்கம் அதிகமாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, இந்த ஃப்ளூயிட் பாடி நம்ம நிறையா சேகரிக்க ட்ரை பண்ணும். ஜவ்வு தேயுது, அதனால் ஃப்ரிக்ஷன் வருது. அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு பாடி இந்த ஃப்ளூயிட் சேகரிக்கும். ஒரு சில டைம் திடீர்னு ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேஷன் வந்துச்சுன்னா இந்த ஃப்ளூயிட் அதிகமாகவே சேர்ந்துருக்கும். நிறையா ஃப்ளூயிட் செக்ரேட் பண்ணி அதை காப்பாற்ற ட்ரை பண்ணோம், பட் பெயின் அதிகமாக இருக்கும். இதுக்கு பேர் எஃப்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். முட்டி ஜாயிண்ட்டில் எஃப்யூஷன் வந்துருச்சு அப்படின்னா நிறையா ஃப்ளூயிட் அக்யூமுலேட் ஆகிடுச்சு அப்படின்னு. அகெயின் அந்த ஃப்ளூயிட் எது அதிகமாக அக்யூமுலேட் ஆகுதோ அது ஒன்றும் கெட்ட நீரோ ஒன்றும் கெடுதல் பண்ணுறதோ கிடையாது. பட் ஃப்ளூயிட் அதிகமாக இருக்குன்னா பாடியோட ஒரு ரியாக்ஷன், ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால பாடி அதிகமாக ஃப்ளூயிட் செக்ரேட் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ இதோட கொராலரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஃப்ளூயிடை எடுக்கிறதுனாலையோ ஃப்ளூயிடை இன்ஜெக்ட் பண்ணுறதுனாலையோ இதை நம்மளால் இந்த மூட்டு தேய்மானத்தை நிறுத்திட முடியாது. இந்த நீருங்கிறது கெட்ட நீர் கிடையாது, அதை எடுக்கணும் அவசியம் கிடையாது. அதே மாதிரி அந்த ஃப்ளூயிட் இருக்குது, ஃப்ளூயிடோட குவாலிட்டி நார்மலை விட கொஞ்சம் மாறுபட்ட மாதிரி இருக்கும் மூட்டு தேய்மானத்தில். இப்போ நார்மல் ஃப்ளூயிடில் இருக்கிற அதே விஸ்காசிட்டி இருக்காது, இன்னும் கொஞ்சம் அதோட அந்த விஸ்காசிட்டி கம்மியாக இருக்கும். அதில் சில ப்ரோட்டீன்ஸும் கம்மியாக இருக்கும். பட் ஃப்ளூயிட் நிறையா செக்ரேட் ஆகும். இன்ஃபேக்ட் மூட்டு தேய்மானத்துக்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ண உள்ளே போகும்போது நிறைய டைம் பார்த்தோம்னா நிறையா ஃப்ளூயிட் தான் வெளியில் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஜெல் இன்ஜெக்ஷனுக்கு என்ன ரோல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த ஜெல் இன்ஜெக்ஷனுக்கு என்ன ரோல் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி இந்த ஜாயிண்ட் ஃப்ளூயிடில் அந்த விஸ்காசிட்டி நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்காது. அதனால இந்த ஜெல் இன்ஜெக்ஷன் ஆர் விஸ்கோ சப்ளிமெண்ட் இன்ஜெக்ஷன் நம்ம நீக்குள்ளே போடும்போது அது மோர் டுவர்ட்ஸ் நார்மல் நீ ஃப்ளூயிடோட கன்சிஸ்டன்சிக்கு உள்ளே போடுறோம். அதில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் நார்மல் நீ ஜாயிண்ட் ஃப்ளூயிடில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். ஸோ அது போய் என்ன பண்ணும் அப்படின்னா,
இந்த முட்டியோட அந்த வழுவழுப்பை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். பட் அதுவே தேய்மானத்தை நிறுத்திடுமா? கிடையாது. இப்போ லெட்ஸே ஒரு சிம்பிள் அனாலஜி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு பால் பேரிங், அதாவது வந்துட்டு ஒரு பால் வந்துட்டு ஒரு பேரிங்கில் மூவ் ஆகிட்டுருக்கு. அதில் சாதாரணமாக எண்ணெயெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. பட் பால் வந்துட்டு தேஞ்சிருச்சு, கரகரப்பாயிடுச்சு அப்படின்னா வெறும் ஃப்ளூயிட் கொடுத்து மட்டும் நம்மளால் அதை நார்மலைஸ் பண்ண முடியாது. அந்த பால் பேரிங்கோட சர்ஃபேஸ் நல்லா இருந்தால் தான் அதனால ஃபுல்லாக நல்லா இயங்க முடியும். பட் அதே அந்த ஆயில் போடுறோம் அப்படின்னா தற்காலிகமான ஒரு பெனிஃபிட் வரும். அதே மாதிரி தான் இந்த ஜெல் இன்ஜெக்ஷனும். ஸோ இந்த ஜெல் இன்ஜெக்ஷன்ஸ் ஆர் எனி இன்ஜெக்ஷன்ஸ் போட்டோன்னா முட்டியில் ஒரு டெம்பரரி பெனிஃபிட், முட்டியோட லைஃப்பை கொஞ்சம் ப்ரொலாங் பண்ணலாம், கொஞ்சம் அந்த ஸ்டிஃப்னஸ் ஃபங்க்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாமே தவிர ஃபுல் க்யூருங்கிறது இந்த ஜெல் இன்ஜெக்ஷன் போட்டு நம்மளால் கொண்டு வர்றது முடியாது. ஸோ இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் எதுக்கு இருக்கணும் அப்படின்னா, இந்த ஃப்ளூயிடை நோக்கி நம்ம க்யூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் இருக்காது. ஜென்ரலாக நம்ம ட்ரீட்மெண்ட்னு பார்க்குறது முட்டியோட வாழ்நாளை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஜவ்வை பாதுகாக்கிறதுக்கு தான். இதுக்கு தான் நம்ம பல வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன், வெயிட் ரிடக்ஷன் முக்கியமானது. இந்த ஜவ்வு மேலே எவ்வளோ வெயிட் வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ ஜாஸ்தியாக தேயும். ஸோ நம்ம பாடி வெயிட், உடல் பருமனை குறைக்கிறது நம்பர் 1 மெத்தட். நம்பர் 2, அந்த ஜவ்வு மேலே அதிகமாக ஸ்ட்ரெயின் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆக்டிவிட்டீஸை மாடிஃபை பண்ணுறது, அதாவது கீழே உட்காந்து எந்திரிக்காமல் இருக்கிறது, மாடிப்படி அதிகமாக ஏறாமல் இருக்கிறது. 3வது பார்த்திங்கன்னா வாக்கிங்கை ஒரு ஜுடிஷியஸ் குவான்டிட்டிஸில் பண்ணுறது. இதை தவிர கொஞ்சம் ரெகுலர் எக்ஸசைசஸ், சில சைக்ளிக்கல் எக்ஸசைசஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கார்டிலேஜோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். இதை தவிர கொஞ்சம் இந்த கார்ட்லேஜில் இருக்கிற இந்த காம்பனன்ட்ஸ், கொலாஜன் காம்பனன்ட்ஸ் அண்ட் குளுக்கோசமீன்ஸ் இதெல்லாம் ஒரு விட்டமின் மாதிரி நீக்கு ஒரு டேப்லெட் ஃபார்ம்ஸில் கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் கொடுத்து இந்த முட்டி ஜவ்வை ஸ்ட்ரெங்தன் பண்ணி ஓரளவுக்கு அதில் ஸ்ட்ரெயின் இல்லாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட வாழ்நாள் இன்க்ரீஸ் ஆகும். மூட்டு தேய்மானத்தை ஸ்லோ டவுன் பண்ணி முட்டியை இன்னும் கொஞ்ச நாள் வர வைக்கலாமே தவிர வெறும் ஃப்ளூயிட் கொடுத்து இதை க்யூர் பண்ணுங்கிறது நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஒரு சம்மரியில் சொல்லணுன்னா, இந்த முழங்கால் மூட்டில் ஜென்ரலாக மூட்டு தேய்மானத்தில் வர்றது ஃப்ளூயிட் ப்ராப்ளம் கிடையாது, பட் ஜவ்வு சர்ஃபேஸோட ப்ராப்ளம். ஸோ வெறும் சர்ஃபேஸை நம்ம பாதுகாக்கிறதுல தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் வரணும். கூட நம்ம இந்த ஜெல் இன்ஜெக்ஷன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கிடைக்குதே தவிர ப்ரைமரி ப்ராப்ளம் சர்ஃபேஸில் ஜாயின்ட் ஃப்ளூயிடில் கிடையாது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஃபர்தர் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஃபர்தர் வீடியோஸில் நம்ம இதை அட்ரஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ.